Hi friends, this is Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி பேஜ் நம்பர் 187 சாலிட் ஸ்டேட் லெசனில் இருக்கிற சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக வந்து முன்னாடி லீனியர் அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறமேட்டு 2D இல்லை எப்படி அரேஞ்ச் ஆகுறது அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம வந்து 3Dக்கு போக போகிறோம். 3D அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும், ஹைட் இருக்கும், கரெக்டாக? ஸோ உங்களுக்கு வந்து லைக் இந்த மாதிரி இருக்கிற இப்போ இது மட்டும் லென்த்தோ பிரெத்தோ மட்டும் இருந்ததுன்னா அதை நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு 2Dன்னு சொல்லுவோம். ஸோ அதிலே நிறைய வைக்கும் போது எனக்கு அது வந்து 3D அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டாக? இப்போ இதில் வந்து சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போகிறோம். திஸ் டைப் ஆஃப் 3-dimensional பேக்கிங் அரேஞ்ச்மெண்ட் கேன் பி அப்டைன்ட் பை ரிப்பீட்டிங் AAA டைப் 2-dimensional arrangements in 3 dimension. அதாவது ஏஏஏன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒரே மாதிரி இருக்கிறது ஏஏவா அரேஞ்ச் பண்ணிகிட்டே போகிறாங்க, ஓகேவா? ஸோ 2 dimensional இருக்கிற ஒன்று, இப்போது இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 dimensional இருக்கிற ஒன்று எனக்கு என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரி ஒன்றுத்தை பின்னாடி வைக்கிறாங்க, கரெக்டாக? ஸோ இதே மாதிரி ஒன்று பின்னாடி வச்சுக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி ஒன்றும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு போகிறதா சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் spheres in one layer sitting directly on the top of those in those previous layer so that all layers are identical. என்ன சொல்கிறாங்க, எனக்கு இப்படி இருந்ததுன்னா இதுக்கு மேலே ஒன்று இருக்கும், இதுக்கு மேலே ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இப்போ ஒரு சில டைம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, இது ரெண்டுத்துக்கும் சென்டரில் தான் இது வந்திருக்கு, அந்த மாதிரி இல்லாமல் ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து எல்லா லேயர்ஸும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்குங்கிறாங்க. இது எல்லாமே ஐடென்டிக்கலாக இருக்குல்ல, ஸோ அதனால் சொல்கிறாங்க all spheres of different layers of crystal are perfectly aligned horizontally and also vertically. ஸோ horizontally அப்படின்னா இந்த பொசிஷன், ஓகே? ஸோ verticallyனா இது. ஸோ இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தட் எனி யூனிட் செல் ஆஃப் சச் அரேஞ்ச்மெண்ட், ஸோ அப்படிப்பட்ட அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே நம்ம சிம்பிள் கியூபிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம், ஓகே? நெக்ஸ்ட்டு, இன் சிம்பிள் கியூபிக் பேக்கிங் ஈச் ஸ்பியர் இஸ் இன் காண்டாக்ட் வித் 6 நெய்பரிங் ஸ்பியர்ஸோட காண்டாக்ட் ஆகிருக்கும் ஒவ்வொரு ஸ்பியரும். இப்போ இந்த சிம்பிள் கியூபிக் எடுத்துக்கலாம், ஓகேவா? இதில் வந்து லைக் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஒரு இதை எடுக்கிறேன், ஓகே? இதை எடுக்கும்போது இது எது கூடலாம் கனெக்ட் ஆகிருக்கு? ஆப்வியஸ்லி இது கூட கனெக்ட் ஆகிருக்கும், இது கூட கனெக்ட் ஆகிருக்கும், இங்கே கூட கனெக்ட் ஆகிருக்கும், இது கூட கனெக்ட் ஆகிருக்கும், கீழே ஒன்று இருக்கும்ல. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு ஸ்பியர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த பக்கத்தில் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த பக்கத்தில் கனெக்ட் ஆகிருக்கும், இது கூட கனெக்ட் ஆகிருக்கும், இது கூட கனெக்ட் ஆகிருக்கும், இதுக்கு மேலே ஒன்று இருக்கும்போது அது கூடயும் கனெக்ட் ஆகிருக்கும், இதுக்கு கீழே ஒரு இதுவும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ பேசிக்காக வந்து ஒரு ஸ்பியர் இருந்தது அப்படின்னா அது வந்து 6 அதர் ஸ்பியர்ஸோட கனெக்ட் ஆகிருக்கு. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் கியூபிக் பேக்கிங்கில் இருக்கிற எல்லா ஸ்பியர்ஸுமே வந்து 6 நெய்பரிங் ஸ்பியர்ஸோட காண்டாக்ட் ஆகிருக்கு. 4 of its own layer, 4 வந்து அதோட லேயர்லே. ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன கன்சிடர் பண்ணியிருக்கேன், இதுதான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ பக்கத்தில் இருக்கிறதுலே அதே லேயர்லே, ஓகேவா? இந்த ஒரு பர்டிகுலர் லேயர்லே 4 வந்து கனெக்ட் ஆகிருக்கு. மேலே ஒன்று கீழே ஒன்று வந்து 1 above and 1 below. அதனால் குவாடினேஷன் நம்பர் ஆஃப் த ஸ்பியர் அது வந்து எத்தனை கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் குவாடினேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டோட குவாடினேஷன் நம்பர் அப்படிங்கிறது 6, ஓகே? இப்போ அடுத்தது நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக வந்து நீங்கள் ஒரு சாமானெல்லாம் ஒரு கோணியில் கட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அந்த கோணியை லைக் குலுக்குனிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். லைக் ஏதாவது ஒரு காலி ஸ்பேஸ் இருந்ததுன்னா நீங்கள் குலுக்கும் போது மேலே இருக்கிற சின்ன பொருள்லாம் கீழே போய் உங்களுக்கு இன்னும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி பேக்கிங் எஃபிஷியன்சியை பார்க்குறாங்க. பேக்கிங் எஃபிஷியன்சினா ஒரு பர்டிகுலர் இடத்துக்குள்ளே எல்லா விதமான ஆட்டம்ஸும் அரேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறத பார்க்குறதா வந்து பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் எப்படிப்பட்ட ஒரு பேக்கிங் எஃபிஷியன்சி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். தெர் இஸ் சம் ஃப்ரீ ஸ்பேஸ் பிட்வீன் த ஸ்பியர்ஸ் ஆஃப் அ சிங்கிள் லேயர் அண்ட் த ஸ்பியர்ஸ் ஆஃப் த சக்ஸசிவ் லேயர். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து சிங்கிள் லேயர், கரெக்டாக? இதுக்கு அடுத்தது வந்து ஒரு லேயர் இருக்குது, இது வந்து இந்த லேயர். இந்த 2 லேயருக்கு அடியில் உங்களுக்கு இங்கெல்லாம் கேப் இருக்குது தானே, இங்கெல்லாம் கேப் இருக்குது, இங்கே கீழெல்லாம் கேப் இருக்கும். அதான் சொல்கிறாங்க ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது ஸ்பியர்ஸ் ஆஃப் அ சிங்கிள் லேயரில். அந்த ஸ்பேஸ் ஆஃப் த சக்ஸசிவ் லேயர் பக்கத்துலேயும் சரி மேலே போகும்போது சரி நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. த பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை திஸ் கான்ஸ்டிடியூவன்ட் ஸ்பியர்ஸ்
gives the packing efficiency of an arrangement. ஸோ எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு இங்கே பாருங்கள், the percentage of total volume occupied by this constituent space. ஸோ இந்த ஸ்பேஸ் வந்து எவ்வளோ ஆக்குப்பை பண்ணியிருக்கு ஒரு பர்டிகுலர் இடத்த அப்படிங்கிறது தான் வந்து நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் அன் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் த சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டோட பேக்கிங் எஃபிஷியன்சி தான் பார்க்க போகிறோம். இந்த டயக்ராம் ஆக்சுவலி எப்படி வருது அப்படின்னா, இப்போ நான் என்ன செய்கிறேன்னா, இது வந்து ஒரு 3 டைமென்ஷனாக இருக்குது. ஓகேவா, இதை நான் வந்து க்யூபாக வெட்டுறேன். லைக் இங்கே கட் பண்ணுவேன், இங்கே கட் பண்ணுவேன், இங்கே கட் பண்ணுவேன். ஸோ பின்னாடியுமே நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருப்பேன்ல, அப்போ எனக்கு வந்து ஒரு கியூபிக் ஸ்ட்ரக்சரில் வரல. ஏன்னா இப்போ இங்கே வந்து ரவுண்டாக இருக்குது, எனக்கு வந்து கரெக்டான ஒரு க்யூபாக வர முடியாது. ஸோ அதனால் இங்கே இதை பாதியாக கட் பண்ணுறேன், இதை பாதியாக கட் பண்ணுறேன், இதை பாதியாக கட் பண்ணுறேன், இதை பாதியாக கட் பண்ணுறேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது உங்களுக்கு 3 டைமென்ஷனில் நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல பின்னாடி எல்லா இடத்துலையும் மேலே கீழே எல்லா இடத்துலையும் கட் பண்ணி தான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. ஓகே, ஸோ இதோட பேக்கிங் எஃபிஷியன்சி எல்லாமே பார்க்க போகிறோம். இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா, பேக்கிங் ஃப்ராக்ஷன் அல்லது எஃபிஷியன்சி அப்படிங்கன்னா என்னென்னா, டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ் இந்த யூனிட் செல். இதை தான் யூனிட் செல்லுன்னு சொல்லுவோம். இதில் எவ்வளோ வால்யூம் வந்து இந்த ஸ்பியர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல். டோட்டல் வால்யூம்னா இதோட டோட்டல் வால்யூம். ஓகே, ஸோ எஃபிஷியன்சி அப்படிங்கிறது என்னது, டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ் இந்த யூனிட் செல். ஸோ இந்த யூனிட் செல்லில் இருக்கிற ஸ்பியர் வந்து எவ்வளோ வால்யூமாக ஆக்குபை பண்ணியிருக்கு டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இன்ட்டு 100. அதை தான் வந்து எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். லைக் அதை வந்து பர்சன்டேஜில் நம்ம சொல்லுவோம். அதனால தான் வந்து இன்ட்டு 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த யூனிட் செல்லோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம். யூனிட் செல்லோட வால்யூம் பார்த்திங்கன்னா தட் இஸ் அ க்யூப். அந்த க்யூபோட ஒவ்வொரு சைடுமே பார்த்திங்கன்னா ஏன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இங்கே. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம், க்யூபோட வால்யூம்னு எடுக்கும்போது உங்களுக்கு அதுக்கான ஃபார்ம் என்னது, ஏ க்யூப்னு வரும். ஏ இன்ட்டு ஏ அப்படிங்கிறது வந்திருக்கும். சரி, ஓகே. இப்போது ஸ்பியரோட ரேடியஸ் வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். அப்போது இந்த ஃபிகரில் பார்த்திங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 2r வருது. லைக் இப்போ இந்த இதுதான் ஒரு ஸ்பியர்னு இருக்கும்போது இந்த ஸ்பியருக்கு நம்ம என்ன எடுத்துக்கிறோம், அதுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்கும்ல, அதை வந்து நம்ம ஆர்னு எடுத்துக்கிறோம். இதையும் நம்ம வந்து ஆர்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 2r தானே, ஏ இஸ் ஈக்குவல் டு 2r. இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2 அப்படிங்கிறது வந்துருக்குமா. ஓகே, நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். முதல்ல வந்து நான் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் அப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன், ஏ க்யூப் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்பியர்ஸ் வந்து எவ்வளோ ஆக்குபை பண்ணியிருக்கு அப்படிங்கிறத தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஸ்பியரோட ரேடியஸை நான் முதல்ல எடுத்துக்கிட்டேன், ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2 அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக, ஏன்னா இந்த ஸ்பியருக்கான ரேடியஸ் வந்து இதுதான். அதை நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் a/2ல் சொல்கிறேன். ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் வித் ரேடியஸ் ஆர்ன்னு சொல்லும்போது 4/3 πr³ வரும். ஓகே, இங்கே வீலாக இல்லை, 4/3 πr³ அப்படிங்கிறது மட்டும் வந்திருக்கும். இப்போ ஆருக்கு பதிலாக தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், a/2 அப்படின்னு எடுத்திருக்கோமா ஆருக்கு பதிலாக. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், 4/3 πa/2 தி ஹோல் க்யூப் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து க்யூப் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், 4/3 π, ஏவை க்யூப் பண்ணிங்கன்னா a க்யூபு, 2வை க்யூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 அப்படின்றது வந்திருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது நான் வந்து 2வையும் 8ஐயும் கேன்சல் பண்ணுறேன். திஸ் இஸ் 1 டைம்ஸ், திஸ் இஸ் 2 டைம்ஸ். ஸோ 1/3 πa³/2ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல 3யும் 2வையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6ன்னு வந்திருக்கும். πa³/6 அப்படிங்கிறது வரும். ஓகே, இந்த சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் பிலாங்ஸ் டு a யூனிட் செல் இஸ் ஈக்குவல் டு 1. இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, இந்த சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல, நீங்கள் கொஞ்சம் லைக் யோசிச்சு பாருங்கள். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்க்கும் போது, சரியா, இது வந்து கால் பங்கு, குட்டி பங்கு, அந்த ஒரு டோட்டல் ஸ்பியரோட ஒரு சின்ன பகுதி அதை தான் வந்து தனித்தனியாக இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து எனக்கு 3 டைமென்ஷனில் இது பண்ண தெரியல, பட் நீங்கள் இது எல்லாத்தையுமே இந்த ஒவ்வொரு பீஸும் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு பீஸையும் எடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பியர் வரும். ஓகே, அதுதான் அவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இன் சிம்பிள் கியூபிக் அரேஞ்ச்மெண்ட் நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் பிலாங்ஸ் டு த யூனிட் செல்லில் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் இருக்கும்னா ஈக்குவல் டு 1 இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ் இந்த யூனிட் செல்லில் எவ்வளோ இருக்கும், சிம்பிள் கியூபிக் எஸ்சினா சிம்பிள் கியூபிக்கில் வந்து 1 இன்ட்டு திஸ் இந்த வால்யூமில் இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு ஸ்பியர் தானே மொத்தமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே ஸ்பியரோட வால்யூம் கண்டுபிடிச்சாச்சு, அது ஒன்று தான் இருக்கனால 1 இன்ட்டு அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ டிவைடிங் 2/3னா எனக்கு ஏற்கனவே அந்த ஃபார்முலா இருக்குல்ல, டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை த ஸ்பேஸ் இந்த யூனிட் செல் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் இன்ட்டு 100ன்னு சொல்லிட்டு. ஸோ வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்னு சொல்லும்போது தட் இஸ் a³ வந்திருக்கும். இதோட வேல்யூ πa³/6ன்னு வந்திருக்கும். ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணலாமா,
பேக்கிங் ஃப்ராக்ஷன் ஈக்குவல் டு பை ஏ கியூப் பை 6 டிவைடட் பை ஏ கியூப் இன்ட்டு 100 அப்படின்னு வந்திருக்கும். அடுத்தது எனக்கு என்ன ஆகும், இது நீங்கள் வந்து பை ஏ கியூப் பை 6 இன்ட்டு 1 பை ஏ கியூப் இன்ட்டு 100ன்னு வரும். ஏ கியூபை கேன்சல் ஆகிடுச்சுன்னா 100 பை பை 6ன்னு வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 52.51% அப்படின்னு வந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்லி 52.31% ஆஃப் த அவைலபிள் வால்யூம் இஸ் ஆக்குபைட் பை த ஸ்பியர்ஸ். வெறும் 52.31% தான் ஸ்பியர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கு சிம்பிள் கியூபிக் பேக்கிங்கில் பொறுத்தவரை. மேக்கிங் இன்எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப், அப்போ நிறைய ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஹென்ஸ் மினிமைசிங் த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதில் கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே இந்த படத்தில் பார்க்கும்போதே தெரியுது இதில் வந்து நிறைய கேப் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு. ஸோ அதனால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து கம்மியாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா நம்ம பாடி சென்டர்ட் கொடுத்துருப்பாங்க சிம்பிள் கியூபிக்கில். அந்த சைடில் இருந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆட்டம் இருக்கும். அப்போ எனக்கு நிறைய ஸ்பேஸ் அது பிடிச்சிக்கோல்ல. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 68% வந்து ஆக்குப்பை ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் அழகாக அந்த பேக்கிங் வந்து நடந்திருக்கு. அந்த பாடி சென்டர்டு கியூபிக் அரேஞ்ச்மெண்ட்டில் இன்னும் அழகாக பேக்கிங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 52.31% தான் வந்து இந்த ஸ்பியர் வந்து ஆக்குப்பை பண்ணியிருக்கு. மேக்கிங் இன்எஃபிஷியன்ட் யூஸ், அதாவது அந்த அவைலபிள் ஸ்பேஸை கரெக்டாக யூஸ் பண்ணல, அதனால் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ரொம்ப கஷ்டமே இல்லை. பேக்கிங் எஃபிஷியன்சி ஜஸ்ட் இந்த ஃபார்முலா நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் வந்து ஏ கியூப்னு வரும். அதுக்கப்புறம் ஆர் இஸ் ஈக்குவல் டு A/2ன்னு போடுறோம். வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் எழுதிக்கிறோம், அப்படியே கொண்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் டோட்டல் வால்யூம்னு சொல்லும் போது எனக்கு வந்து அது எல்லாமே சேர்க்கும் போது உங்களுக்கு 1 வரும். 1 இன்ட்டு திஸ் டேர்ம்னு எழுதிடுறோம். அப்புறம் பேக்கிங் ஃப்ராக்ஷனில் ஸோ அந்த ஸ்பியர் எவ்வளோ இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்கு டிவைடட் பை யூனிட் செல் இன்ட்டு 100 அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இப்போ பேக்கிங் எஃபிஷியன்சியோட வேல்யூ 52.31%. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.